வெயில் தாங்கன்னு கொடை பிடிப்ப, கொஞ்சம் என்ன வேலைன்னு எங்களையே ஏறி விதிப்ப. ஐயா சொல்லாதீங்கய்யா, நான் அப்படி மட்டும் இல்லைங்கய்யா. உங்க காத்து கூட இந்த பக்கம் படக்கூடாதுன்னு தானே ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சிருக்கோம். இங்க பாருங்கடா, இவன் ஆரம்பிச்சு வச்சிருக்கான் விடக்கூடாது. இவனை பார்த்து இவன் ஜாதிக்கார பயிலுக்கு எவனும் மறுபடியும் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது. இதை கொலையிலேயே கிள்ளி எரியணும். இவனை இழுத்துட்டு போய் அந்த புழுதி மண்ணில் போட்டு வெறும் உடம்போட படுக்க போட்டு விட்டுங்க. ஓகே சாமி, வேணாமையா, இதை விட்டுங்கய்யா. ஐயா சாமி, சூடு தாங்காம இவன் புழுவா குடிக்கிறத பார்த்து அந்த ஜாதிக்கார பயிலுக மறுபடியும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. எடுத்துட்டு போங்கடா, ஓடா. ஐயா சாமி, வயசானத செத்து போய்வேன். உள்ள குட்டிக்காரு, என்னால சூடு தாங்க முடியாது. இட விட்டுருங்க, இட விட்டுருங்க, விட்டுருங்க. இந்த நாயை எடுத்துட்டு போங்கடா. வேணாமையா, இட விட்டுருங்க. ஐயா ஐயா, கோயில் பக்கம் வருது. சாமி, சாமி கூட வந்தேன் சாமி. இதம்மா மேல்சாதிக்கார கூட கோயில். இங்க ஒரு நிழல் பட்டாள திக்காள் தெரியுமோ? நோக்கு ஊர் ஒதுக்கமாக இருக்க உங்க சாமி அங்க போய் புரியுதோ? சாமி ஓடாதே. வடிவே, வடிவே, அந்த சுத்தில எடுத்துருவாங்க. என்னம்மா நீ வந்திருக்க? என் மக வடிவு என்ன பண்ணுது? அது ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. செருப்பாடி கழுதை. பொட்ட பிள்ளைக்கு படிப்பதுக்கு அடுப்பு விட்டு ஆம்பளை பிள்ளைக்கு சமமா ஓட்டு போட மாட்டுதாங்க. இனிமே பள்ளிக்கூடம் அது இதுன்னு பேசினா பெற்ற பிள்ளை கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சே கொண்டு போவேன். போய் சொல்லிடுவேன். அதானே மொட்டை பிள்ளைக்கு படிப்பதுக்கு. ஆதிக்க வர்க்கத்தினரின் அநீத செயல்களால் அடிமைப்பட்டு இருந்து கிடந்த சமுதாயத்தினரின் சுயமரியாதை காக்க விடியனாய் சுட்டெரிக்கும் சூரியனாய் எழுந்தவர்தான் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். ஜாதிகள் கொண்டான் போல அது எங்கிருந்து வந்தது? இது என்ன பிறக்கும் போதே மனிதன் கூட பிறந்த ஒரு உடல் உறுப்பா? வேண்டாம். ஒரு மனுஷன் ஆணாவோ பொண்ணாவோ பிறக்கலாம், அதுக்கு அடையாளம் இருக்கு. ஆனா சாதியாவே பிறக்கிறான்னு சொன்னா இது என்ன அறிவுபூர்வமாக இருக்கு? அறிவீனமா இல்லை. வெவ்வேறு சாதியில உள்ள 2 பேர் கல்யாணம் பண்ணா அது பாவம் தீர்வு அதிகம் சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கும் மட்டும் என்ன புலியும் சிங்கமும் கரடியுமா பிறக்குது? மனுஷன் தானே பிறக்கிறான். இந்த சாதியம் ஒழிக்கணும். என்னங்க பேராண்டி, வெளிநாடெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தீங்க. இப்ப நம்ம ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்தேன். எப்படி இருக்கு நம்ம ஊர்? நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்காவா சூப்பரா இருக்கு தாத்தா. என்னப்பா, வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டுக்கும் எது வித்தியாசம் உனக்கு தெரியுதா? நானும் எத்தனையோ நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஏன் நம்ம நாட்டில் கூட எத்தனையோ மாநிலங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நம்ம நாட்டில் சில மாநிலங்களில் இன சண்டை, ஜாதி பேதம், எஜமான், அடிமை, ஏழை, பணக்காரன்னு எல்லாமே இருக்கு. பெண்ணடிமைத்தனமும் இருக்கு. அந்த வேலை நம்ம நாட்டுல இந்த மண்ணுல தந்தை பெரியார் பிறந்ததை நினைச்சா நமக்கெல்லாம் பெருமையா இருக்குப்பா. என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாப்பா, தந்தை பெரியார் தான் ஒரு அரசியல்வாதியா இருந்தா மக்களுக்கு சரிவர நன்மைகள் செய்ய முடியாதுன்னு முடிவெடுத்து பெரியார் சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சார். ஆதிக்க வர்க்கத்தினரோட அக்கிரமத்தை மக்களுக்கு உணர்ந்த 1925 மே மாதம் 2ஆம் நாள் பச்சை அட்டை குடியரசு பத்திரிகை ஈரோடுல துவக்கினார். அதுதான் சுயமரியாதை எழுச்சி தொடங்கின நாள். சுயமரியாதை இயக்கம்னா அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் தன்னோட சாமி சாதியை காப்பாற்றிக்க இயக்கங்கள் தொடங்கினாங்க. ஆனா பெரியார் மக்களின் தலித்திர நலனை மாற தொடங்கின இயக்கம்
இயக்கம் தான் இது. அனைவருக்கும் அனைத்துங்கிற சமூக நீதி இயக்கம், அறிவு புரட்சி இயக்கம், பிறவி வேதங்கள் அறவே ஒழிக்க தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். அப்படின்னா ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்த்தப்படுகிறதையும் எஜமா அடிமைகிற எண்ணத்தை வேரோடு புட்டுங்கிற இயக்கம். அதனாலதான் நம்ம ஊர்ல எல்லாருமே படிக்க போனாங்களா? ஆனா அப்படி படிச்சதுனாலதான் எல்லா சாதிக்காரங்களும் இடஒதுக்கீடு அடிப்படையில அரசாங்க வேலைக்கு போக முடிஞ்சது. சாதி ஒழிப்புக்காக போராடுனவர் பெரியார்னு சொல்றீங்க? ஆமாப்பா, சாதி இல்லைங்கிறது கொள்கை, இடஒதுக்கீடு உரிமை. அதனாலதான் 1929 பிப்ரவரி 18 WPA சவுந்தரபாண்டியன் தலைமையில செங்கல்பட்டு நடந்த மாநாட்டில் பேருக்கு பின்னாடி சாதி பெயரை போட்டுக்க கூடாதுன்னு தீர்மானமே போட்டார். அதே 1929 ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரால பெண்களுக்கு ஒட்டு கற்ற தேவதாசி முறையும் ஒழிக்கப்பட்டது. அதுக்கு காரணமும் தந்தை பெரியார் தான். சூப்பர் தாத்தா. சமுதாய சீர்திருத்தம் என்பது அந்த நாட்டில் வாழும் எல்லா மக்களையும் கொடுத்தது. அதனாலதான் பிற நாடுகளில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிச்சார். விதவை திருமணத்தையும் ஆதரிச்சார். 1952 முறையா பதிவு பண்ணாங்க. 1929 ஆண்டு நடைபெற்ற சுய மரியாதை இயக்க முதல் மாநாட்டில் 80வது ஆண்டு விழா 18/2/2008 இதே செங்கல்பட்டு நடைபெற்றது. அதுக்கு தலைமையேற்று நடத்தி வச்சவர் யார் தெரியுங்களா? அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். 1925 ஆரம்பிக்கப்பட்ட சுய மரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்காரு. திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பா நடத்திட்டு இருக்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா. சுயமரியாதை இயக்கத்தின் பெருமைகளை எல்லாரும் உணரணும். நீ சொல்றதுதான் சரிப்பா. தந்தை பெரியாருக்கு பின் அன்னை மணியம்மையாரும், அவரை தொடர்ந்து தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் அதை வழி நடத்திக்கிட்டு வராங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சம நீதி வேணும்னு கேரளா மாநில ஐக்கியத்தில் பெரும் போராட்டம் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை மீட்டு தந்தவர் பெரியார். அதன் நூற்றாண்டு விழா கேரளாவில் நடந்துச்சு. வைக்கம் வீரர் பெரியார் நினைவகத்தை 2024 டிசம்பர் 12 நமது தமிழ்நாட்டின் முதல்வர், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் ஸ்டாலின் ஐயாவும் கேரள முதலமைச்சர் ஐயா பினராயி விஜயனும், அதாவது 2 மாநில முதல்வரும் சேர்ந்து திறந்து வச்சாங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை உலகமே அறியச்சு. பெரியாரின் கொள்கைகள் உலகமயம் ஆக்கப்பட வேண்டும். அதுக்காக நம்ம திருச்சி சிறுகனூர்ல பெரியார் உலகங்கிற பிரம்மாண்டமான பூங்காவை அமைச்சிட்டு வர்றாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் தெரியுமில்ல? திராவிட மாடல் ஆட்சி நடத்திக்கிட்டு வர்ற நம்ம தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா. தந்தை பெரியார் ஏற்றி வைத்த சமூக நீதி சுடரை பெரியார் தொண்டர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் பல்வேறு இடர்களுக்கு மத்தியில் அணையாது காத்து வருகிறார். பெரியாரின் சுயமரியாதை சுடரை குன்றின் மேல் ஏற்றி வைத்து காத்தவர்தான் டாக்டர் கலைஞர்.